வணக்கம். இன்றைக்கி வந்து குட்டி புள்ளியாக அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சசிகுமார், லக்ஷ்மி மேனன், சரண்யா பொன்முனன் மற்றும் பலர் நடித்திருக்கிற படம். இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சேர்த்து பண்ணியிருப்பவர் வந்து முத்தையா. இந்த படத்திற்கான இசை, அதாவது சாங்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் அது ரெண்டும் பண்ணியிருப்பவர் வந்து கிப்ரான். இந்த படத்திற்கான சினிமோட்டோகிராஃபி அதை பண்ணியிருப்பவர் வந்து மகேஷ். இந்த படத்திற்கான எடிட்டிங் அதை பண்ணியிருப்பவர் வந்து கோபிகிருஷ்ணா. பாசிட்டிவ்ஸ் அது சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. இந்த படத்துக்கான பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சசிகுமாரனுடைய அந்த பர்சனாலிட்டி, அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பிராண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெரிய ஸ்டார் படங்களை தவிர்த்து கூட்டம் வர்றது வந்து இன்றைக்கி ரேர் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் 20-25 வயது இளைஞர்கள் வந்து நாள் வந்து தேட்டரில் பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் அப்படிங்கிறது வந்து சசிகுமார் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்து ஒரு நல்ல மிகச்சிறந்த ஓப்பனிங்கை இந்த படத்திற்கு கொடுத்துருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் முழுக்கவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு படி மேலே இருக்குது. ஒன்று நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் அப்படிங்கிறது வந்து இந்த A-கிளாஸ் இன்டலெக்சுவலுக்கு அல்ல. இந்த படம் அப்படியே உட்காந்துட்டு ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணியிருக்கலாமா, இந்த வேறு ஃபில்டர் இந்த சினிமா இது கேமராவில் யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படின்னு ரொம்ப நுட்பமாக அப்படியே ஏசியிலேயே வாழ்கிற அந்த A-கிளாஸ் ஆட்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படிங்கிறது வந்து BNC சென்டர், ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு அப்படியே அடித்து பிடிச்சிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டோ இல்லை தனியாக வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான படம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சசிகுமார். ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்திற்கான வசனங்கள். அது வந்து நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குடியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்து நிறைய படங்கள் வருது. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குடியை எதிர்த்து நிறைய வசனங்கள் வருது. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, பள்ளிக்கூடத்தில் கூட வந்து இடம் பிடிச்சிடலாம் மாட்டேங்குது, ஆனால் பாரில் வந்து இடம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சசிகுமார் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் குடியை எதிர்த்து, அதே மாதிரி ஒரு தாய்மையை போற்றுகிற விதத்திலும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து டைரெக்டாக அது வசனங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறது அதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த கனெக்ட் ஆகிறது வந்து அதுக்கான சான்று அப்படிங்கிறது வந்து அந்த கைதட்டல்களும் அந்த விசில்களும் தான். அதை வந்து என்னால் நிறைய கேட்க முடியுது. ஒரு சாதாரண BNC சென்டர் ஆடியன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த படத்திற்கு நிச்சயமாக அடுத்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கு சொல்லலாம். ஒன்று லக்ஷ்மி மேனன், இன்னொன்று சரண்யா பொன்முனன். 2 பேருமே வந்து அவங்களுக்கான ரோல்களை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மேனன் வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப அழகாக, அந்த ஹோம்லியாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு நடிகையாகவே பார்க்க தெரியல, ஒரு அந்த கேரக்டரை மட்டுமே பார்க்குற அளவுக்கு வந்து நல்ல நடிப்பை வந்து மெருகேற்றி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த படத்திற்கு வலுக்கூட்டும் ஒரு ஃபேக்டராக வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. அதே மாதிரி சரண்யா பொன்முனன் அவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு. அவங்க மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆர்டிஸ்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் இந்த படம் பூரா வராங்க. அவங்க வந்து தாய்மையை போற்று குலத்தில் இதெல்லாம் பார்த்தது தான். அதாவது தாய்மை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஒரு போர்வை போத்து விடுவாங்க, ஒரு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தான். ஆனால் அது வந்து சலிக்கிறது இல்லை. இந்த படத்தில் வந்து சலிக்காமல் போனது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலை செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொலை செய்ய போகிறது அப்படிங்கிறது சும்மா அந்த வேனில் போயிட்டு இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு நிஜ கொலையாளி அப்படிங்கிறவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன பையனை கொல்லுவாங்க, அதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவரை வந்து துரத்துறப்போ கொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தனியானது. அதெல்லாம் நிறைய வந்து டேட்டா ரிசர்ச் வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை வந்து காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படத்திற்கு உள்ள இருக்கிற காமெடி, அதாவது ஆடுகளத்தில் வந்து தனுஷ்க்கு ஜோடி ஒருத்தர் வரல குட்டையா, அவர் தான் காமெடி பண்ணியிருக்காரு சசிகுமாரோடு சேர்ந்து. ரொம்ப ஒரு எலிகெண்ட்டான காமெடி. அதே மாதிரி இன்னொரு இளைஞர் கூட்டம் ஒன்று வருது, அதாவது லக்ஷ்மி மேனனை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு கூட்டம் ஒன்று வருது. அவங்க பண்ணுகிற காமெடி வந்து பெருசாக ஹிட் ஆகட்டிங் வந்து ஒரு நல்ல ஜென்யூனான சிரிப்பை வரவழைக்குது. லவ் அப்படிங்கிறது வந்து லவ்னு சொல்லாது, அப்படி லவ் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய வைரலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறங்காட்டிக்கு வந்து எனக்கு தெரிந்து முதல் பாதி அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பிடிச்சி பார்த்தேன், ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இடையில ஒரு கம்பு சண்டை கூட வருது. அதில் ஒரு சிறுவன் வந்து கம்பு சுற்றுவான்.
அது வந்து ஒரு ஹைலைட். அது உங்களுக்கு எல்லாரும் பார்த்தா மெய்சில் இருக்க வைக்கும். நம்ம கம்பு சண்டை தமிழ் சினிமா மறந்து போச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சது. டெக்னிக்கல் சைடில் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிப்ரானுடைய பின்னணி இசை. பாடல்கள் சொல்லவே முடியாது, ஏன்னா பாடல்கள் நினைத்த அளவுக்கு நிச்சயமாக இல்லை, ஒரு மாதிரி இறைச்சலாக இருந்தது. ஆனால் பின்னணி இசை, அந்த கம்பு சுற்றுற டைமில் அந்த ஃபைட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிப்ரான் போட்டிருக்காரு. அது வந்து அந்த அவுட்புட்டை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகுது அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்லலாம். சரி, அப்போ இந்த படத்தில் வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும்தானா, அப்போ படம் சூப்பர் அப்படின்னு நிச்சயமாக இல்லைங்க. அது ரெண்டாவது ஹாஃப் அப்படிங்கிறது வந்து படத்தை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தோணிடுது. அது வந்து முக்கியமாக வந்து சசிகுமார் வந்து ஒரு கிராமத்து கேரக்டர் வந்து டக்குன்னு ஒரு சுவிட்ச் ஆவார், கொஞ்சம் மாடர்ன் பாய் மாதிரி ஒரு 2-3 சீன்களில் உள்ளே வருவார். அது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த படத்திற்கு இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் தூக்கலான வசனங்கள், தூக்கலான ஹீரோயிசம், தூக்கலான வன்முறை, இதெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூஞ்சி சுளிக்க வைக்குது. அதே மாதிரி சில சீன்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பின்பாயின் பண்ணுற மாதிரி, அதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஆனால் அது வந்து கிளியராக தெரியுது, இதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கிளியராக தெரியுது. அது வந்து பண்ணக்கூடாது, அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஜாதி அப்படிங்கிறப்போ ஒரு 10 கெட்டவன்றப்போ நிச்சயமாக 90 நல்லவர்கள் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதையெல்லாம் வந்து எனக்கு மைனஸாக தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட ரொம்ப ஸ்லோவாக பல்கியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன வேகம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் கடைசியாக இதாகிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புதுமையான முடிவு, உண்மையாலுமே புதுமையான ஒரு முடிவு. அந்த முடிவுங்காட்டிக்கு தான் வந்து அந்த இடையில இருக்கிற அந்த தொய்வு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படியும் மறக்கடிச்சிட்டு இருந்த கடைசி அப்படிங்கிறது வந்து. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து மைனஸ் அப்படிங்கிறது வந்து நான் இதெல்லாம் தான் பார்க்குறேன். அதாங்க, இது வந்து ஏ சென்டர், அதான் ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ், ரொம்ப யோசிக்கிறவன், பயங்கரமாக வந்து நான் இன்னைக்கு கேமரா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே படம் எடுத்து தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கான படம் இது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு பனியன் கம்பெனிக்கோ இல்லை வந்து ஒரு ரோட்டு வேலைக்கோ போயிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே கைதட்டி சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான படம் அது. ஸோ அந்த விதத்தில் அந்த மக்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிருக்குது. அதுக்கு சாட்சி என்னென்னா, இந்த படம் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்துட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பையன் அந்த படம் பார்த்துட்டு வந்தால், ஒரு 15 வயசு பையன். அவங்களுக்கு சும்மா விளையாட்டு கேட்டேன் எப்படி இருக்க படம் அப்படின்ட்டு. சசிகுமார் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுதான் அப்படி தான் படம் எடுப்பார், அவங்களுக்கு டேரக்டர் பற்றிலாம் கவலை இல்லை, சசிகுமார் தான் தெரியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து அம்மாக்களை வந்து மெயினாக வச்சு படம் எடுத்துருக்காரு, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு. அவங்க வந்து இதில் வந்து ஒப்பீனியன் வந்து பயஸ்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு 5-6 பேர் சொன்னதை வந்து நான் கேட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த படம் அப்படிங்கிறது வந்து பிஎன்சி சென்டரில் வந்து வசூலை வாரி குவிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் தான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்துங்க, ஏ சென்டர் விட்டுருங்க, அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, அதை அவங்க எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது. பிஎன்சி சென்டரில் நான் பார்த்த இடங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் ரொம்ப ஜாலியாக ரசித்து ஆரவாரம் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியில் வந்தாங்க. யாரும் வந்து குறை சொல்லி பெரிய குறைகளை சொல்லி மண்டையை சொரிஞ்சிட்டு வர்றதை என்னால் பார்க்க முடியல. ஆக மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கெஸ் என்னென்னா, நிச்சயமாக வந்து வசூலில் ஒரு நல்ல வசூல், பெரிய லாபம் இல்லாட்டியும் ஒரு கணிசமான லாபத்தை வந்து இந்த படம் எட்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வைல்டு கெஸ். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3.5 தருவேன். ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், ஒரு தாய்மையை போட்டிருக்கிற படம், குடும்பத்தோட போய் நிச்சயமாக பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் தூக்கலாக தான் இருக்குது, அதை நான் வார்ன் பண்ணிடுறேன் நான். பட் எதுவும் ஆபாசங்கள் அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக இல்லை. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு தயவுசெய்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த விண்டோக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, இல்லாட்டி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, இதை ஒன்று கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் வாங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பேசுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டுக்கெலாம் வெளியிடுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.